இதெல்லாம் நான் நேற்று சொன்ன மாதிரி தான். மனசு கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லவே சொல்லாதீங்க. மனசு கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டோம், அழுதா ஒரு நாளோட போயிடும், வாழ்க்கை ஃபுல்லாக அழுவ மாட்டாங்க. சார் இப்படி பண்ணிட்டா வீடு ரொம்ப சின்னதாகிடும் சார். எனக்கு இந்த ஏரியாவே போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன கேட்குறோம், வாழ்க்கையை வாழ போகிறீங்களா இல்லை எப்படி பூஜை ரூம் எடுத்துட்டிங்கன்னா ஈசான மூலை தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து பல ஜாம்பவான்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். ஆனால் இவர் மாற்றி தென்கிழக்கு மூலையில் தான் வைக்கணும், தென்கிழக்கு மூலையில் இருக்கிற வடமேற்கில் வைக்கணும் அப்படின்பார். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வடமேற்கு மூலையில் வைக்கணும் அப்படின்பார். ஸோ இதுவே வந்து பெரிய மாற்றங்கள். அதுக்கடுத்து எங்களுக்கு வடமேற்கு மூலையில் பிரச்சனை இருக்குது. காலையில் நேற்று வரும்போதே சொல்லிட்டார், இந்த ரிவாண்டா பேட்ச் எல்லாருமே வந்து வடமேற்கு இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆக்சுவலி சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லார்கிட்ட பேசும்பொழுதுமே அந்த வடமேற்கு மூலை பிரச்சனை இருக்குது. உண்மையிலே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு 4 விஷயத்தை கற்று வச்சுட்டு ஓட்டுறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய கணிப்புகள் ஒருத்தரை வாழ வைக்கும். பணன்றதெல்லாம் அப்புறம் நீங்கள் பொருளை சம்பாதிச்சிக்கலாம். அடிமட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான்னா அவனை தூக்கி விடுறதுக்கு தான் இந்த கலை. எல்லா கலையை விட இந்த கலை என்னது, முற்றிலும் மாறுபடும். ஒருத்தனுடைய கர்மாவில் போய் நீங்கள் கை வைக்கிறீங்க. வாழை மரம் தான் கிட்னி ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாமே சரியாக ஒத்துப்போகுது. அதாவது 100க்கு 110 சொல்கிறாரு. அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. அதனால சாரோட விஷயத்தை நம்பி வந்திருக்கேன். இந்த இதில் எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது. இப்போ நானே வீட்டை சரி பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பாதிப்பை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புமே இந்த பிஎம்கே வாஸ்து அகாடமியில் அருமையாக சொல்கிறாங்க. நம்ம கிட்ட யார் உதவி கேட்குறாங்களோ அந்த குறை என்ன இருக்கும், நம்ம வீட்டில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். நம்மளுடைய அனுபவம் இருக்குதுல்ல, அது ஒருத்தவனை வாழ வைக்கும். நம்ம கிட்ட யார் உதவி கேட்குறாங்களோ அந்த குறை என்ன இருக்கும், நம்ம வீட்டில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் உங்ககிட்ட சாப்பாடு ஒருத்தவங்க கேட்குறான், உங்ககிட்ட தண்ணி ஒருத்தவங்க கேட்குறான், புரியுதுங்களா, உங்ககிட்ட லிஃப்ட் ஒருத்தவங்க கேட்குறான். அப்போனா அந்த குறை உங்கள் வீட்டில் இருக்கிறத சரி செய்ய இறைவன் ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, அதை நீங்கள் செஞ்சாலே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. பாண்டுரங்கம்மா. எங்கேருந்து வரீங்க? ஆம்பூர்லேருந்து வந்துட்டு. ஆம்பூர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ சொல்லுங்க, நீங்கள் 2 நாளாக கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்ததுக்கு முன்னாடியும் இப்போத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, வாஸ்துப்படி வந்து ஃபர்ஸ்ட் அவரை பற்றி சொல்லும்பொழுது பலர் வந்து பலர் விதமாக வாஸ்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பூஜை ரூம் எடுத்துட்டிங்கன்னா ஈசான மூலை தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இது வந்து பல ஜாம்பவான்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள். ஆனால் இவர் மாற்றி தென்கிழக்கு மூலையில் தான் வைக்கணும், தென்கிழக்கு மூலையில் இருக்கிற வடமேற்கில் வைக்கணும் அப்படின்பார். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வடமேற்கு மூலையில் வைக்கணும் அப்படின்பார். ஸோ இதுவே வந்து பெரிய மாற்றங்கள். ஸோ மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவரோட அப்ரோச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவரோட இது பண்ணும்போது ஒருத்தரோட இது வாஸ்துவோட இடத்த காமிச்சோம்னாலே அவங்களுடைய மொத்த சப்ஜெக்டை பற்றியும் சொல்லிடுறாரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க ரிலேஷனு எல்லாத்தையும் பற்றியும் அவருடைய பூர்வீக வீட்டை பற்றி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இது வாஸ்துல வேறு யாரும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க, யாரும் அந்த மாதிரி பேசுனது கிடையாது. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போ உங்களோட வீட்டில் வந்து இதை நான் மாற்றணும். இப்போ சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, இதை நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இத்தனை நாள், நம்ம வீட்டுக்கு போனோடனே இதை மாற்றணும் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருந்தா? இல்லை, நான் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து ஏறக்குறைய 15 வருஷமாக வந்து எம மூலையில் தான் பூஜை வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ இவருடைய இது பார்த்துட்டு பிறகு தான் என்ன பண்ணேன், இது ஈசான மூலை தென்கிழக்கு மூலையில் இருக்கிற வடமேற்கு மூலைக்கு இப்போ பூஜை மாற்றிருக்கேன் நான். ஸோ அது மாற்று அதுவே ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதுக்கு மாற்றியாச்சு. இவருடைய வீடியோ பார்த்தே மாற்றியாச்சு. வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த வீடியோ பார்த்து அந்த இதுபடி மாற்றி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து எங்களுக்கு வடமேற்கு மூலையில் பிரச்சனை இருக்குது. காலையில் நேற்று வரும்போதே சொல்லிட்டார், இந்த ரிவாண்டா பேட்ச் எல்லாருமே வந்து வடமேற்கு இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆக்சுவலி சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லார்கிட்ட பேசும்பொழுதுமே அந்த வடமேற்கு மூலை பிரச்சனை இருக்குது. இவர் வந்து ரேண்டமாக வந்து சொன்னார், இந்த ரிவாண்டா குரூப்பே வந்து வடமேற்கு மூலையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் 2 நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மற்ற பிரச்சனை இருக்கோ இல்லையோ அந்த வடமேற்கு மூலையில் பிரச்சனை இருக்குது. ஸோ இதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான்.
பெரிய மாற்றம். பெரிய வேற யாரும் சொல்ல முடியறதில்ல இந்த மாதிரி. ருவாண்டா பேட்சில் ஸ்டூடெண்ட் ஜாஸ்தி. அடுத்தது ஆகாஷ் பேட்சில் இன்னும் அதிகமாக வரும். இப்போ 5 பேட்சுக்கு நான் டெஸ்ட் வைப்பேன், 5 பேட்சுக்கு எக்ஸாம் வைப்பேன், 5 பேட்சுக்கு ப்ராக்டிக்கல் வைப்பேன். இதில் எந்த டீம் நல்லா அடித்து மேலே தூக்கிட்டு வருதோ அவங்களுக்கு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வைப்பேன். புரியுதுங்களா? அதில் எனக்கு தெரிஞ்சு மேபி ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு ஏ பேட்சுக்கு இருக்குது, ருவாண்டாக்கு இருக்குது. நான் சொல்ல, நீங்களே கற்பனை பண்ணிக்கினீங்க. ஆனால் ருவாண்டா பேட்சுக்கு நல்ல புரிதல் இருக்குது. சொல்ல முடியாது. டி பேட்சில் யாருமே பேசுகிற அமைதியாக இருந்தாங்க. ஒருவேளை கிரிமினல் பைபிளைய நல்லா உள்வாங்கி கூட வச்சிருக்கலாம். நம்ம யாரையும் நம்ப முடியாது. ஆனால் எல்லாமே வாஸ்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா நான் வந்தேன், ஃபீஸ் கட்டினேன், படித்தேன், போயிட்டேன்னு இருக்கக்கூடாது. பெரிய லெவல் சாதனை புரிய வேண்டும். பிஎம்கே வாஸ்து அகாடமியோடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நான் மறைந்தாலும் இந்த கலையை நான் கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் முத்துராமலிங்க தேவர் எப்படி இருக்கார், காமராஜர் எப்படி இருக்கார், நீங்கள் மெழுகு சலெல்லாம் வைக்க வேணாம். சப்ஜெக்டை கரெக்டாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். நான் இல்லைனாலும் என் சப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? பேசணும், நிற்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தான் நிற்கணும்னா இந்த மாதிரி இல்லை, காலத்திற்கும் அது நின்று பேசவே. வணக்கம் சார். வணக்கம். உங்க பேரு? சந்திரகுமார். எங்கன்னு சார் வரீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரியிலேருந்து வரீங்க. ஸோ 2 நாள் நீங்கள் வாஸ்து கிளாஸ், சம்பத் சாரோட கிளாஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடியும் வந்ததுக்கு பிறகாவும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்து கிளாஸ் நான் வேறு அவங்க பேரெல்லாம் குருமாருங்க பேர் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் பல பேர்கிட்ட படிச்சிருக்கேன், கொஞ்சம் கற்றுருக்கேன். இருந்தாலும் அது அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறதுக்கே வீட்டுக்கே பார்த்து என்னால் கொஞ்சம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு இன்னும் டவுட் வருது. வீட்டிலே வந்து பார்த்து காசு கட்டி பார்க்க வச்சேன். அப்போயும் எனக்கு அந்த சந்தேகமெல்லாம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு வந்து சரியாகலை. சரி, அப்புறமா தான் அந்த சாரோட வீடியோ கொஞ்சம் நிறைய பார்த்துருக்கேன். அப்போ தான் சாரை பார்க்கும்போது சார் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கும் கரெக்டாக அந்த எல்லாமே சரியாக ஒத்து போகுது. அதாவது 100க்கு 110 சொல்கிறாரு. அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாகவே இருக்குது. அதனால சாரோட விஷயத்தை நம்பி வந்திருக்கேன். இந்த இதில் எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது. இப்போ நானே வீட்டை சரி பண்ணிக்குவேன். ஆல்ரைட். இப்போ நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்துருக்கீங்க, வீடியோலயே பார்த்து வந்து அது தவறுன்றது நீங்க நிறைய விஷயம் உணர்ந்து நீங்களே சரி பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. சரி பண்ண பிறகு உங்களுக்கு ஏதாவது பலன் அடைஞ்சிருக்கா? அது சார் பார்த்து சரி பண்ண ரெடி பண்ணேன். ஆனால் சரி பண்ண முடியல. சரி பண்ண அந்த இது என்னை வந்து விடலை. அதனால இப்போ நான் இதுக்கு என்ன தீர்வு, இதுக்காக கோயிலுக்கு போகணுமா, ஏதாவது செய்யணுமா, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறமா வீட்டை உடைச்சு சரி பண்ணுறதுக்கான முயற்சி இனிமேல் எடுக்க போறீங்க. அதுக்காக தான் நீங்க இருந்திருக்கீங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆல்ரெடி ஒரு பார்த்துருக்கேன், நான் வீட்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ வாஸ்து குரு இருக்கும்போது எதுக்காக நம்ம சம்பத் சாரை வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க? சம்பத் சார்ன்னு சொல்ல போனாக்க அவர் மற்றவங்களை விட அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஆழமாக கொஞ்சம் கருத்தாக கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அந்த விஷயங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறாரு. எதுவுமே மறைச்சி வைக்கிறதில்ல. மக்களுக்கான விஷயங்கள் அப்படியே தராரு. அந்த விஷயத்தை நம்பி நான் எனக்கு வந்திருக்கேன். ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களும் எல்லாமே எனக்கு நாங்கள் சொந்தத்தில் எல்லாமே அந்த பார்க்கும்போது அது கரெக்டாக கொஞ்சம் ஒத்து போகுது. அதனால அவரை நம்பி வந்திருக்கு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போன உடனே மாத்திரம் ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? வடமேற்கு. இப்போ வந்து அந்த ரவண்டா மேட்சில் வந்துட்டு வடமேற்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னார். அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த இதுக்கு வந்து கிளாஸுக்கு வந்து எல்லாமே அந்த பக்கமும் வடமேற்கும் தென்மேற்கும் பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அது கரெக்டாக இருக்குது. அதாவது தனித்தனியாக சொல்லாமல் அந்த மொத்தமாக டோட்டலாகவே அந்த கிளாஸுக்கு வர்றவங்களுடைய பிரச்சனை என்னவா இருக்குன்றது எப்படி சார் கொஞ்சம் யோகிக்கிறாரு, எப்படி சொல்ல முடியுது, அதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். வாழை மரம் தான் கிட்னி ஃபால்ட்னு கண்டுபிடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு புக்கில் எழுதி வச்சோ இல்லைன்னா ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்டே போகல. என் கூட பயணித்த வாஸ்து நிபுணர் ஒருத்தர் உள்ள இந்த ஒன்று என்ன சொல்கிறேன், இந்த வீட்டில் ஆண்கள் டம்மி, பெண்கள் தான் வந்து அதிகாரம் செலுத்துவாங்க, அதை எப்படி சொன்னாங்கன்னு கேட்குறேன். சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். கூட பயணித்த வாஸ்து நிபுணர் ஒருத்தர். அதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய விஷயத்தில் வெறித்தனமாக என்ன பண்ணோம், இறங்கி வேலை செஞ்சு நிறைய விஷயத்த ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுன்னு R&Dன்னு ஒன்று உருவாக்கி நம்ம அதிகமாக வாடா யாராக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உள்ளே போனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையிலே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஏதோ 4 விஷயத்த கற்று வச்சுட்டு ஓட்டுறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய கணிப்புகள் ஒருத்தரை வாழ வைக்கும். பணன்றதெல்லாம் அப்புறம் நீங்கள் போனாலும் சம்பாதிச்சிக்கலாம். அடிமட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான்னா அவனை தூக்கி விடுறதுக்கு தான் இந்த கலை. எல்லா கலையை விட இந்த கலை என்னது, முற்றிலும் மாறுபட ஒருத்தனுடைய கர்மாவில் போய் நீங்கள் கை வைக்கிறீங்க. அப்போ அதை ஏற்றுக்குங்க.
ஒருத்தவன் நல்லா இருக்கிறான், என்னால் நல்லா இருக்கிறானா, நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு மனநிலை ஏற்று இறைவன் உங்களை காப்பாற்றுவான். அதான் அவர் கேட்டார் நேத்து, நான் என்னை காப்பாற்றி என்ன பண்ணணும், அந்த பாதிப்பு எனக்கு வரக்கூடாது என்ன பண்ணணும், வராமலாம் இருக்காது, வரும். ஆனால் அந்த பாதிப்பு வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பாதிப்பு என்ன ஆகிடும், கம்மியாயிடும். தெரியாமல் போனீங்கன்னா அடிப்பேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, 100ல் போகிறீங்க, தெரியாமல் போனால் என்ன பண்ணுவீங்க, விட்டு செதறிடும், வண்டி தூக்கி அடிச்சிடும். தெரிஞ்சு போனீங்கன்னா பாதிப்பு உண்டு தான், அது என்ன பண்ணுறீங்க, குறைச்சிக்கிறீங்க. அப்போ தனக்கு பாதிப்பு உண்டு தெரிஞ்சு நீங்கள் பயணம் செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பொன்முத்து. எங்கேருந்து வரீங்க? நான் அந்தமான்ல இருந்து வரேன். அந்தமான்ல இருந்து வரீங்களா? சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிருக்கேன், வீட்டில் வந்து இல்லத்தரசியாகவும் இருக்கீங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எதுக்காக வந்து அங்கேருந்து சென்னைக்கு வந்து சம்பத் சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறீங்க? எதுக்குன்னா நான் வந்து என்னோட வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. நான் சம்பத் சார் வீடியோ வந்து ஒரு 2 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் என்ன தேடணுனோ அது வந்து சார்கிட்ட கிடைச்சது எனக்கு. நம்ம ஏன் வாழ்க்கையில் வந்து தோற்றுக்கிட்டே இருக்கோம், நம்ம எந்த ஸ்டெப் எடுத்தாலும் வாழ்க்கையில் வந்து சரிஞ்சு சரிஞ்சு விழுகுது எது பண்ணாலும். அப்போ என்ன பண்ணேன், சார் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது அவர் சொன்னதெல்லாம் என்னோட லைஃப்பில் வந்து எல்லாமே ஒத்து வந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. அப்போ வந்து தொடர்ந்து பார்க்கும்போது இதுக்காண்டி ஒரு நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், இது போகணும் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கான சான்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிது. ஆனால் இந்த வீடியோ இங்கே இங்கே வந்தது, சார் இங்கே பார்த்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது, எனக்கு நான் என்ன தேடினோ அது எல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. நான் அதை அவங்க வீடியோ பார்த்து கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து சரி கொஞ்சம் நல்லா வந்ததுனால சரி இந்த இது கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் கிளாஸை வந்து நான் அட்டன் பண்ணேன். இப்போ நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்க வந்ததுக்கும் இப்போத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா, நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம், இந்த வித்தியாசம் எனக்குள்ளே என்ன பார்க்க முடியுது அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்குன்னா நிறையா இப்போ நிறையா பண்ணணும்னு நினச்சது இங்கே வந்து நான் என்னென்ன செய்யணும்னு நினச்சேனோ அது பூரா இங்கே வந்து எனக்கு எல்லாமே கிடைச்சிது. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், எது எது எங்கே வைக்கணும், என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து எப்படி வளரணுங்கிறத இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். சூப்பர். இப்போ நீங்க வீட்டுக்கு போன உடனே மாற்றம் ஒரு விஷயம் என்னதா இருக்கும்? மாற்றம் அப்படின்னா ஏற்கனவே பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு என்ன சொல்லணும், இது என்ன பண்ணணும்னா வாசல் வந்து வாசல்லாம் கரெக்டாக இருக்குது, பாத்ரூம் மட்டும் மாற்றணும். இப்போ நீங்க ஆல்ரெடி வீடியோ பார்த்ததுனால நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ போனோடனே பாத்ரூம் மட்டும் மாத்தணும். சூப்பர். சோ அதுக்கப்புறம் உங்களோட நீங்க மாத்திருக்கீங்களா? ஆல்ரெடி மாத்தின பிறகு உங்களோட லைஃப்ல ஏதாவது வித்தியாசம்? நான் அது மாத்தினதுக்கு அப்புறம் என் பையன் வந்து அந்த வடகிழக்கு படிக்கட்டு வரக்கூடாது. நான் வந்து இப்போ சார் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வீடியோ பார்த்து அது மாத்தினதுக்கு அப்புறம் தான் என் பையனுக்கு வந்து வேலையே கிடைச்சது. வேலை கிடைச்சது. இப்போ அந்த ஒரு மாற்றத்தினால நல்லது நடந்ததுனால அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து என்ன பண்ணலாங்கிறது எனக்கு இங்கே வந்து நிறைய ஐடியா கிடைச்சிது. பிஎம்கே வாஸ்து அந்த கிளாஸ் அட்டன் மாணவியா இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். சோ அதனால உங்களுக்கு ஒரு மாற்றம் இருந்திருக்கு. ரைட். நீங்க வந்து ஆம்பூர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து நீங்க வந்திருக்கீங்க, நீங்க எந்த வாஸ்து குரு கிட்ட வேணா போயிருக்கலாம், பட் ஏன் சம்பத் சார்? இல்லை, நான் வாஸ்து குரு கிட்டலாம் யாரும் போல, புக்ஸை படிச்சது, ஜென்ரல் இது படிச்சது தான். கொஞ்சம் நம்ம அஸ்ட்ராலஜி கொஞ்சம் படிச்சிருக்கோம், அதில் இது இருக்குது. மற்ற அதுதான் இது ஆக்சுவலி மற்றவங்க பேட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா, பேட்டி கொடுக்கக்கூடிய இதில் வந்து நிறைய பேர் இந்த நாமக்கல் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேசக்கூடிய ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வடமேற்கு உள்ள படிக்கட்டு வச்சுக்கலாம் அப்படின்னுறாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. அதே மாதிரி பூஜை ரூம் ஈசான மூலையில் வைக்கலாம், அது வெயிட் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறலாம் வந்து 100% தப்பு. அதை வச்சு இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு இந்த குரூப் 2-4 கிளாஸில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது நமக்கு தெரியுது. சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ரியல் லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது கனெக்ட் பண்ண முடியுது. இது வந்து ஆக்சுவலி வந்து ஏதோ தியரிட்டிக்கலாக படிக்கிற மாதிரி பண்ணலை. இப்போ இங்கே வந்த 2-4 கிளாஸ்லேயும் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய அந்த வாஸ்து பிளானை வச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் எல்லாமே சொல்லிடுறாரு அவர். சூப்பர். சோ நிறைய விஷயங்கள் நீங்களும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. கத்துக்கிட்டு கண்டிப்பாக கூட பேசும்போதே நன்றி சார். தேங்க்யூ. நன்றிங்கம்மா. வணக்கம், என் பேர் கோபிநாத். நல்லரசன்பேட்டையிலேருந்து வரேன், அதாவது விழுப்புரம் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம். சூப்பர். விழுப்புரம்ல இருந்து நீங்க சென்னைக்கு கிளாஸ்க்காக வந்திருக்கீங்க. நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். சோ சம்பத் சார் வந்து எதுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க? சம்பத் சார் சொல்கிற விஷயம் வந்து ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் 100% அப்படியே கரெக்டாக சொல்கிறாரு. என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து மிகப்பெரிய பாதிப்பில் இருந்தான். அவன் வந்து சம்பத் சார் சொல்லி அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி
சக்ஸஸ் ஆகிட்டான். அதனால் எனக்கும் என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால இந்த கிளாஸை போய் அட்டன் பண்ணி அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுனுக்கோசம் வந்தேன். பட் அவர் சொல்கிற விஷயத்த நான் செஞ்சது அப்படியே கரெக்டாக இருந்தது. என்னுடைய வீடு வந்து கிழக்கு பகுதி மூடி இருந்தால் என்னென்ன பாதிப்பு வரும், அதனால் என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன நோய்கள் வரும்னு என்னை பார்த்த உடனே சொல்லிட்டார். என்னுடைய வீட்டை மேப்பை போட்டதுக்கப்புறம் அவரே எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே நானே ஷாக் ஆகிட்டேன். எப்படி ஒரு விஷயம் இந்த வீடு இந்த பக்கம் கிழக்கு பகுதி க்ளோஸாக இருந்தால் இவ்வளோ வியாதி வரும், இவ்வளோ ப்ராப்ளம் வரும், பிஸ்னஸ் நடக்காது, தொழில் முடக்கமாகும், எல்லா விஷயத்தையும் ஒரு கிழக்கு பகுதி மூடி இருந்தாவே இவ்வளோ விஷயம் சொல்கிறாரு. அப்போ மற்ற 4 பகுதி, வடக்கு பகுதி இருக்குது, தெற்கு இருக்குது, மேற்கு இருக்குது, இப்போ மற்ற பகுதியும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் இந்த வாஸ்து கிளாஸ் கோசம் வந்தேன். பட் அவர் சொல்கிற விதம், பாடம் நடத்துகிற விதம்லாம் படிக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே அனுபவ ரீதியாக கற்றுக்கிற அளவுக்கு அருமையாக எடுக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் முன்னேறணும், பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நம்மளுடைய அதாவது வருங்காலத்தில் நம்மளுடைய ஃப்யூச்சர் பசங்க எல்லாமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, நம்ம எல்லாருமே வாஸ்து கிளாஸ் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட பாதிப்பை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புமே இந்த பிஎம்கே வாஸ்து அகாடமியில் அருமையாக சொல்கிறாங்க. ஸோ இங்க வந்து 100% நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்டுக்கும் அண்ட் அந்த வீடியோக்கும் தான் வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். And நீங்க பர்சனலா நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ எனக்கு வீட்டுக்கு போனோடனே இந்த விஷயம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் மட்டும் நீங்க சொன்னீங்க. அதை தாண்டி வேற ஏதாவது இருக்குங்களா? அதான் என்னுடைய வீட்டோட கிழக்கு பகுதி மூடி இருந்ததுனால எனக்கு தொழிலில் நம்ம ரொம்ப லாஸ் ஆச்சு. பிஸ்னஸில் வருமானம் இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சொல்ல முடியாத வியாதிகள்லாம் வருந்தது. சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டு இருந்தது. இதுமாரி நிறைய விஷயம் வந்து எல்லாமே தள்ளி தள்ளி போனதுனால நமக்கே ஒரு வாழ்க்கை வெறுப்பாக இருந்தது. அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு மாடி கிழக்கு பகுதி ஓப்பனாக இருக்க வீட்லேயோ நான் ஜன்னல் வச்ச வீட்டுக்கோ போக சொன்னார். போன அடுத்த 1 மாசத்துல எல்லா விஷயமே வேற லெவலில் மாறிடுச்சு. அதுதான் என்னால் நம்ப முடியல. அது பண்ண உடனே மாறிடுச்சுங்களா? கண்டிப்பாக ஓ மாறிடுச்சு. ஓகே, சூப்பர் சூப்பர். அப்போ உங்களுக்கு ரியல் லைஃப்ல தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டு அதை இருக்கு. மாறினதுனால தான் அந்த கிளாஸை போய் நம்ம அட்டன் பண்ணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு வந்து நான் அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணேன்.